என்னாச்சு? நாய் துரத்திட்டு வந்து 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. நான் குழிக்கு மேல ஓரமாக ஓடுறேன். அப்படியே மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுதுட்டேன். வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. சிஎஸ்கே அகைன் லாஸ், பஞ்சாப் வின்ஸ். ஓகே, பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். நேத்து கமானு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கவலையே படாதீங்க. அதுவும் இல்லாம ஆஃப்லைன் என்ன ப்ரோ சொன்னா சொன்னாரு, மக்களே நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. மக்களே, நீங்க ஆன்லைன்ல பாக்குறது வேற, நாங்க வீடியோல அப்லோட் பண்ணது வேற. ஆஃப்லைன் அவன் என்னென்ன பேசுறான்னு நாங்க ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணாத டைம்ல அவ்வளோ வாய் மாக்கான்னா பாருங்க சிக்கா, அந்த அளவுக்கு வாய். கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், பொழக்கிறோம், அலப்புறை கிளப்புறோம், ஸ்மித்தியனை பொழக்கிறோம், சேப்பாக்ல பஞ்சாபை பொழக்கிறோம். சென்னை தான், நாங்க தான், பிரவிஸ் பாருங்க, பஞ்சாப் நாளைக்கு தோக்குது, பஞ்சாப் அவ்வளவுதான், பிளே ஆஃப்ஸே வராது, சென்னை தான், நாங்க தான், இனிமேல் ஆட்டம் தான். என்ன ப்ரோ சொல்லுங்க. இவ்வளவோ நான் சொன்னேன், நீங்க சொல்றீங்க. மக்களே ரஹ்மான் ப்ரோ சாட்சி. இல்ல பஞ்சாபுக்கும் சென்னைக்கும் மேட்சா ரஹ்மான் ப்ரோ இருங்கடா, நீங்க 2 பேரும் தோத்துட்டா நான் பேசுறேன் பாடுறா, நான் எழுதி வச்சிருக்கேன்டா, நான் பேசுறேன்டா. எப்பப்பா சாமி, இந்த நிலைமையில உங்க 2 டீம் நீ சப்போர்ட் பண்ற டீம் இருக்கும் போதே நீ இவ்வளவு பேசுறியே, எனக்கு புரியல. அதுதான் எனக்கு எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சிருவேன். இப்போ நம்ம ஒரு டீம் வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம்னா அந்த டீம் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பேசுறது ஒண்ணு. அந்த டீம் நாங்க வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் கவலையப்படாதீங்க, அடுத்தவன் பிளே ஆஃப்ஸ கெடுப்போம்னு பேசுறது வந்து என்ன ஒரு கிரிக்கெட் அனாலிஸ்ட் நீங்க? நீங்க கிரிக்கெட் தாட் பேசுறீங்க இங்க? ஐபிஎல் அதான்டா பண்ணு. ஏடா ஒரு நீங்க கிரிக்கெட் பேசதானே இங்க இருக்கீங்க, கிரிக்கெட் தானே பேச. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க? கிரிக்கெட் பேச போறோம் தானே சொல்றீங்க. நேத்து கூட கமெண்ட்ஸ்ல நீங்க ஃபேவரட்டிசம் காட்டாதீங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுதான் நம்மளோட ஜூஸ்னே சொல்லியாச்சு. அப்பயுமே நான் சிஎஸ்கே ஃபேனு, நான் ஒரு சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது வேற டாபிக். நாளைக்கு நாங்க ஜெயிப்போம்னு சொன்னா அது வேற. அடுத்தனோட பிளே ஆஃப் எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணுவோம், சிஎஸ்கே ஃபேன்ஸ் கமான்னு கூட்டம் சேர்க்கறது, இது என்ன ஒரு தாட்டு? ஐபிஎல் பொறுத்தவரையும் அதுதான் பண்ணு. இப்போ வெளியே போயிட்டோன்னு ஆயிடுச்சு. இருக்கிற மேட்சை ஜெயிக்க பார்க்கணும். ஏதாவது ஒரு இந்த பாயிண்ட் ஸ்டெப்ல சப்ளிங் நடத்தணும். ஆக்சுவலா ஏதோ ஒரு பெரிய டீம் இப்போ சான்ஸ் இருக்கிறது பார்த்தோம்னா பஞ்சாபுக்கு இருக்கு, அதை விட்டா டிசிக்கு இருக்கு. இந்த 2 டீமை தோக்கடிச்சா பாயிண்ட் ஸ்டெப்ல கொஞ்சம் சஃபிளாவும் டிஃப்ரெண்டா இருக்கும் பார்க்க. டாப் 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை தவிர மீதி டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜெயிச்சாதான். ஏன்னா ஈஸியா நீ ஃபர்ஸ்ட் ஒரு 8-9 கேம்ஸ்ல அதுக்கு நீங்க இப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி நாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மேட்ச் ஜெயிப்போம்னு சொல்லுங்களேன். சரிடா, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீ வந்து ஆப்போசிட் சைடு தோக்கவே கூடாதுன்னு தான் நீங்க இது வரையும் பேசிருக்கீங்க. இது பாக்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு மட்டும் தான். ஒரு டீம் இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு டீம் ஜெயிக்கணும்னா இன்னொரு டீம் தோத்துதான் ஆகணும். அது நடக்க போறதுதான். அதுக்காக அடுத்தவன் பிளே ஆஃப் சான்ஸை கெடுத்துருவோன்னு சொல்லி இப்படி சேனல்ல உட்காந்து பேசுறது எனக்கு புரியலையே. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்படி பேசினது இல்ல. நான் ஆர்கியூமெண்ட்டுக்கே வரல. நான் அப்படிதான் சொன்னேன்னு வச்சுக்கோ. நீ இப்படி பேசவே மாட்டேன்னு வச்சுக்கோ. ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நேத்து நீ அப்படிதான் பேசிருக்க. ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன், இல்லன்னு சொல்லி. அதான்டா பண்ணு, நாங்க தோத்துட்டோம், நாங்க வெளியே போயிட்டோம், உள்ள போற டீமை கெடுத்து அதே நம்பிட்டே இருங்க ஜாலியா. நான் பேசுறேன், எனக்கு டைம் வரும், அப்ப நீ எல்லாம் ஒண்ணுமே பேச முடியாது. சரி. இல்ல மக்களே, ஆனா ஆக்சுவலி வந்து இந்த விஷயத்துல வந்து நான் வேல் ப்ரோ கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா ரஹ்மான் ப்ரோவுமே வந்து ஆக்சுவலி 100% நல்லவரெல்லாம் கிடையாது, பாக்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நானுமே வந்து 100% நல்லவரெல்லாம் கிடையாது. சோ நம்ம கண்டிப்பா வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் தோக்கணும்னு ஆசைப்படுவோம், அது உள்ளுக்குள்ள இருக்கும் தான். ஓகே ப்ரோ, அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம ஃபுட்பால் எல்லாத்தையுமே பாக்குறோம். ரைவல்ஸ் வந்து நம்ம வந்து வெறுத்து நம்ம டீம் ஜெயிச்சு அதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேண்டர் தான். ஓகே, அட் எண்ட் ஆஃப் தி டே சொல்லுங்க. டைம் வரும், மாட்டிப்பான். இப்படியே நல்லா பேச போக முடியாது. டைம் வரும், நிறைய வீடியோ பாத்துருக்காங்க, பேசி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. பாத்து இதை கட் பண்ணி தூக்கிட போறாரு வேல் ப்ரோ. ஓகே, நான் இதை ஃபுல்லா தான் போட போறேன். நான் கட் பண்ண போறது இல்ல, ஃபுல்லா தான் போட போறேன். நான் இப்போ அதுதான் நான் திருப்பி அதே சொல்றேன், ஒரு டீம் ஜெயிக்கணும்னா இன்னொரு டீம் தோக்கணுங்கிறதும் கரெக்ட் தான். அதுக்காக வந்துட்டு அவனோட பிளே ஆஃப்ல இருந்து நான் கீழே இழுத்து விடுவாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் பார்த்தேன் ப்ரோ, இன்னைக்கு யாரோ நம்ம பேஜ்ல மீம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பிளே ஆஃப் சான்ஸ் எடுக்கலாம் அந்த சாம் கரனோட டெம்ப்ளேட். அது வந்து ஓகே, பியூர்லி சிஎஸ்கே ஜெயிக்கணும் போட்டு மீன் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். புரியல,
அது சாம் கரன் சொன்னதுதானே போட்டிருந்தேன். சரி நான் சொன்னது அதே அது நான் சொன்னேனா? நான் சொன்னேனா? அது நான் சொன்னேனா? ஸ்பாயில் பண்ணுவோம் இருடா பரப்பான் உடனே அதே ஸ்டேட்மெண்ட் தான் நேத்து நான் யூஸ் பண்ணேன். சாம் கரன் வந்து சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ணேன். இனிமேல்ட்டு பிளே ஆஃப் போற டீம் அந்த ஸ்பாயில்ஸ் போட்டு விளையாடுவோம்னு அவர் ஒரு 2 சீசன் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அதை தான் நானும் நேற்று சொன்னேன். போக முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா போற டீமுக்கு ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டா இருந்து ஒரு அந்த டேபிளே இன்ட்ரெஸ்டிங்கா. இப்ப கடைசினா நான் எல்லா மேட்சும் தோத்துட்டு நீங்களே போறவங்க போய்க்கங்கன்னு நான் இருக்குமா ஏன்டா டேய் கொஞ்சம் சரி பேசுறா. இது பிசினஸ்னா சரி, ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அனாலிசிஸ், வெரி குட் பண்ணிக்க வெரி குட் வெரி குட் அனாலிசிஸ். சரி நம்ம இல்லாதான் ப்ரோ பியூட்டி ஆஃப் த ஸ்போர்ட்டே அதான். ஒரு டீம் ஜெயிச்சா ஒரு டீம் தோத்தானும் அந்த தோக்குறதையும் நம்ம ரசிப்போம், ஜெயிக்கிறதையும் நம்ம ரசிப்போம். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேண்டர். எல்லாமே கம்ஸ் அரவுண்ட் தி பிக்சர் தான். ரொம்ப ஹேட்டும் பண்ணாம சொம்பும் தூக்காம நம்ம நார்மலா இருக்க ட்ரை பண்ணுவோம். பட் அது தாண்டியும் நம்ம உள்ளுக்குள்ள வந்து சில டீம்ஸ் தோக்கணும்னு நம்ம ஆசைப்படுறது இட்ஸ் நேச்சுரல் தான். அது வந்து பெருசா நம்ம இதுன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, அதை தாண்டியும் நம்ம வந்து கொஞ்சம் லெட்ஸ் ட்ரை டு பி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது தான். ஓகே, அதெல்லாம் விடுங்க, உங்க சண்டையெல்லாம் ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு எங்க டீம் ஜெயிச்சிருச்சு. பஞ்சாப் கிங்ஸ் சேப்பாக்ல yet another fortress breached. சோ வந்து சொல்லுங்க, டாப் ஆஃப் தி டேபிள் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலா நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஹோம் டீம்ஸ்ல ஆர்சிபி எல்லாம் தோத்துட்டு இருக்காங்கன்னு. இந்த சீசனே எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே 6 மேட்ச் தோத்துட்டாங்கன்னு நான் ஒரு இது பார்த்தேன். சிஎஸ்கே சேப்பாக்லயே என்ன ப்ரோ சொல்றது? மும்பை 6-5 நினைக்கிறேன். இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு சிஎஸ்கேக்கு சேப்பாக்ல. இல்ல ஆனா விளையாண்டதுல ஒரு மேட்ச் தான் ஹோம் கிரவுண்ட்ல. இல்ல ப்ரோ, மொத்தம் 7 மேட்ச், 7 ஹோம் மேட்ச், 7 அவே மேட்ச் ப்ரோ. அது இப்போ வரைக்கும் 6 மேட்ச்ல 5 மேட்ச் தோத்துட்டாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. மும்பையோட ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அதான் விளையாண்டதுல இது வரையும் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. இதே கவுண்ட் தான் ஆர்சிபிக்கும் வருது. அப்ப அடுத்த மேட்ச் உங்க கிளாசிக் இருக்கு, அடுத்த மேட்ச் உங்க ராஜஸ்தான் கிளாசிக் இருக்கு. ராஜஸ்தான் இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு சிஎஸ்கேக்கு. ராஜஸ்தான் சிஎஸ்கே இருக்கு சேப்பாக்ல. ஓ சூப்பர். பாட்டம் ஆஃப் தி டேபிள் கிளாஸ் ப்ரோ. அது 10 play 3 win versus 10 play 2 win. எதுக்கு அந்த மேட்ச் எல்லாம் நடத்திக்கின்னு? ஓகே, அப்படியே மேட்சை பத்தி ஸ்டார்ட் பண்ணிருங்க, அப்படியே நம்ம பேசிடுவோம். ஆமா, மேட்சை பத்தி பார்த்தோம்னா இன்னைக்கு சிஎஸ்கே வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ரொம்ப நல்லாவே பேட்டிங் ஆடினாங்க. இன்னைக்கு ஷேக் ரஷீதும் ஆயுஷ் மாத்திரமும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு சின்ன ஃபிளரிஷ் காட்டினாரு, ஆனா அவரையும் சீக்கிரம் எடுத்துட்டாங்க. சாம் கரன் வந்து இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான இன்னிங்ஸ் ஆடினாரு, ஒரு போன் கால் இன்னிங்ஸ். அந்த போன் கால் இன்னிங்ஸ் பத்தி ஸ்மித்தியன் பேசுவார், நான் பெருசா பேச போறது இல்ல. அதுல வந்து ஒரு 47 of 88 அடிச்சாரு. டிவால்ட் ப்ரூவிஸ் இன்னைக்கு வந்து ஒரு 26 of 32 அடிச்சாரு. பெரிய நாக்குலனாலும் இன்னொரு சைடு வந்து சாம் கரன் அந்த மாதிரி கோயிங்கா இருக்கும்போது இவர் இந்த மாதிரி ஆடி கொடுத்தாரு. பட் ஸ்டில் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை தவிர லோயர் மிடில் ஆர்டர்னா சாம் கரன் அண்ட் பிரிவிஸ் உங்களை தவிர லோயர் மிடில் ஆர்டர்ல ஒருத்தர் கூட கான்ட்ரிபியூட் பண்ணல. அதுதான் இன்னைக்கு சிஎஸ்கேயோட லாஸுக்கு காரணம் அப்படின்ட்டு சொல்லலாம். சிவம் டூபே 6 of 6, தோனி வந்து ஒரு 6 அடிச்சாரு, அப்புறம் உடனே அவுட் ஆயிட்டாரு. தீபக் கூட ஒரு 2 of 2, அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஹேட்ரிக்கு 3 விக்கெட் சரன்னு சரிஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல இன்னொரு 10-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கணும், ஆனா போடல. இல்ல அதான் ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பிளேயிங் 11 பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு 3 கொஸ்டின் மார்க் வந்துச்சு என் மைண்ட்குள்ள. என்னென்னலாம் வந்து ஒரு ப்ராப்ளமா வரலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சாம் கரனை இன்னைக்கு மறுபடியும் நான் டவுட் பட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து த்ரூ அவுட்டாவே பெருசா இம்ப்ரெசிவா இல்லைங்கிறதுனால இன்னைக்கு வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் தான் போல அப்படின்னு எனக்கு தோணுச்சு சாம் கரன் பிளேயிங் 11 பார்த்தப்போ. அதே மாதிரி தீபக் கூடாட்ட மறுபடியும் போனாங்க, அதே ப்ராசஸ்ல ஸ்டிக் ஆனாங்க. வன்ஷ் பேடி கொண்டு வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அது இல்லாம மறுபடியும் தீபக் கூடாட்ட போனாங்க. இன்னொன்னு, எனக்கு ஐ ரியலி வாண்டட் நாதன் எல்லிஸ் டு பிளே. கண்டிப்பா இன்னைக்கு மோர் வேல்யூபிளா இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுல டெஃபினட்டா சாம் கரன் விஷயம் வந்து கம்ப்ளீட்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. த்ரூ அவுட்டா வந்து இந்த சீசன் பெருசா இம்ப்ரெசிவா இல்லைனாலும் இந்த மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பா இந்த மேட்ச் பத்தி தான் நம்ம பேசணும். ஸோ நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். கிவ் கிரெடிட்ஸ் வேர் இட்ஸ் டியூ. ஹேட்ஸ் ஆஃப் டு சாம் கரன். ஏன்னா தனியாலாம் வந்து ஒரு பில்லர் மாதிரி இன்னைக்கு பேட்டிங் ஆடினாரு. நான் உண்மையா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரியலி இம்ப்ரெசிவ். நாக் ஆன் சைடு நல்லா யூஸ் பண்ணாரு, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாவும் ஆடினாரு. இன்னைக்கு ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட்டா ஆடினாரு. கண்டிப்பா இன்னைக்கு அந்த 5 ஃபேன்ஸ் என்ன புழக்க போறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலையுமே கமெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் நான் சாம் கரனுக்கு போஸ்ட் போட்டவா கமெண்ட் பண்ணியிருந்தேன், நீலாம் சொல்றதான் தின்றியா இல்ல வேற ஏதாவது தின்றியான்னு. அவருக்கும் நியாயமானதுதான். பட் கண்டிப்பா நம்ம நல்லா வேண்டாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை அவங்க மெச்சூர்டா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான் ப்ரோ. ஒரு டோர்னமெண்ட்ல இப்போ ஒரு பிளேயர் விளையாடுறாருன்னா நம்ம ஒரு 6 மேட்சஸ் பார்த்துட்டு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்வோம். 7th மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மள க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு மேட்ச் விளையாட தான் போறாரு. அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விளையாண்டாருன்னா நல்லா விளையாண்டாருன்னு சொல்ல போறோம், விளையாடலன்னா நல்லா விளையாடலான்னு சொல்ல போறோம். அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆக்சுவலா. சரி, ஓகே. திஸ் நோட் நான் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் பத்தி பேசுறேன். ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ரஷீத் விளையாண்டதை பார்த்துட்டு ஒரு நல்ல ஸ்பார்க், ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நம்ம பேசியிருக்கோம். அது அந்த ஒரு
இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண அவர் மிஸ் பண்ணிட்டார். லாஸ்ட் 2 மேட்சா பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்குமே கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட், ஒரு 2 பவுண்டரி ஸ்கோர் பண்ணது விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடலாம் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அவரு. ஏன்னா ஒரு டீசெண்டா ஓப்பனர்ன்றப்ப கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு அப்பப்போ பவுண்டரிஸ் ஆடிட்டு கொஞ்சம் லாங்கர் இன்னிங்ஸா கொண்டு போனார்னா அவர் கிடைக்கிற சான்சஸ் கொஞ்சம் ஒழுங்கா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது ப்ரோ. எனக்கு உண்மையாவே வந்து இவரை பார்க்க அப்படியே ருத்துவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ருத்துவுமே ஸ்டார்டிங்ல வந்து வரிசையா இந்த மாதிரி பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி கிளாஸ் டச் இருக்கு. எஸ், யங்ஸ்டர் மேல நம்ம பெருசா ஹார்ஷா இருக்க முடியாது. பட் அவருக்கு கிடைச்ச சான்சஸ் வந்து இது வரைக்கும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் சிஎஸ்கேல வந்து நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டா அதை யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து கொஞ்சம் ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு. ஹார்ஷா இருக்கிறத விட வருத்தமா இருக்கு. அதுதான் ப்ரோ நானும் சொல்ல வரேன். ஏன்னா ரொம்ப லாங் ரன் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா சிஎஸ்கே எப்பயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கூட நிறைய விளையாட விட்டு பார்த்துருக்காங்க. யங்ஸ்டருக்கு ஒரு 4-5 மேட்சஸ் பார்த்துட்டு டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும். ஏன்னா மாத்திரே வந்து ஒரு 3 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லாவே விளையாண்டாரு. இவர் மேலதான் இப்ப கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஓப்பனர்ஸ் பொறுத்த வரையும். மிடில் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு பிரீவிஸ் ஒரு நல்ல அடிஷனா இருக்காரு. அவர் விளையாண்ட இந்த 2 கேம் தான் சிஎஸ்கே பார்க்கவே ஒரு இன்டென்ட்ஃபுல்லா தெரியுறாங்க. அதனாலதான் ஒரு ஹோப்பே வருது. ஆக்சுவலா லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னு ஒரு ஹோப் வந்தது. இந்த மிடில் ஆர்டர்ல பிரீவிஸ் நல்லா விளையாடுறாரு. பிளஸ் மாத்திரையோட அந்த ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. அந்த பவர் பிளேஸ்ல நல்லா ஒரு நல்ல ஸ்கோர் இன்டென்ட் காட்டுறாரு ஆக்சுவலா. பிளஸ் இன்னைக்கு சிவம் துபே வந்து எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே அந்த 18th ஓவர் ஒரு மூவ் பண்ணாரு. எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. செகல் அவர் ஸ்பின் ஹிட்டர்னு பர்டிகுலரா அதை சூஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸ்பின் ஹிட்டர்னு அந்த இப்பதான் தீபக் கூட உள்ள வந்திருக்காரு. இவர் ஆல்ரெடி ஒரு 2 டெலிவரி விளையாண்டுருக்காரு. அந்த டூஸ் தேவையே இல்லை ப்ரோ. அழகா இவர் ஸ்ட்ரைக் எடுத்திருந்தாலும் அந்த ஹேட்ரிக்கை தவிர்த்திருக்கலாம். இவர் தான் ப்ரோ ஸ்பின்னர் அட்டாக் பண்ணுவார். இவர் தான் அங்க நின்று இருக்கணும். ஆக்சுவலா அந்த டூஸே வந்து ஒரு ரிஸ்கான ரன்னு. யூஸ்வலா ஒரு டூஸே ஓட மாட்டாரு. இன்னைக்கு அதிசயமா 2 ரன் ஓடுறாரு. எதுக்குன்னே தெரியல எனக்கு. அதான் நீங்க பிரீவிஸ் பத்தி பேசுறப்ப வந்து பயங்கர கிரௌடு புல்லர் ஆயிட்டாரு. அவர் உள்ள வரும்போதே இன்னைக்கு அப்படியே சேப்பாக்கே அலறிச்சு. அதே மாதிரி அவர் பிரசன்ஸ் வந்து நல்லா இருக்கு கிரவுண்ட்ல. இன்னைக்கு ஒரு கேட்ச் வேற ஒரு பயங்கரமா எடுத்தாரு. ஒரு நல்ல நாக் ஆடி கொடுத்திருக்காரு. ஆன் தி ஹோல்ட் வந்து பிரீவிஸ் வந்து ஒரு பெட்டர் அடிஷனா இருந்திருக்காரு இந்த சிஎஸ்கேக்கு. கோயிங் ஃபார்வர்ட் வந்து அவர் ரீடைன் பண்ணி அவர் இனிமேல் சஸ்டைனபிளா அதே பொசிஷன்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி சிஎஸ்கே கிரௌட் ஃபேவரட் ஆயிட்டாரு அவரு. அதான் இப்போ அப்படியே ஒரு மேல ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, ஹாப்பி பர்த்டே அஜித் குமார்னு. அதை அப்படியே நம்ம மக்களுக்கு தெரிவிச்சிடலாம். ஹாப்பி பர்த்டே தல. சோ ப்ரோ, இப்போ எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, டெவால் பிரவிஸ் இன்னைக்கு ஆடின நாக் வந்து ஒரு நல்ல நாக் தான். அந்த சப்போர்ட்டிங் எண்ட்ல நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் செட்டா இருந்துச்சு, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல ஸ்கோர் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் யாருமே கேபிட்டலைஸே பண்ணிக்கல ப்ரோ. அதுக்கப்புறம் வரிசையாவே வந்து அந்த கடைசி ஒரு 4 பால் ஸ்பேர்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அங்க வந்து ஒரு 10 to 15 ரன் ஷாட்ங்கிறது ஒத்துப்பீங்களா? அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 10 to 15 ரன் ஷாட். இதுக்கு ஃபினிஷிங்கே இங்க சிஎஸ்கே நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. நம்ம அதான் நீங்க சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இல்ல, எனக்கு ஆக்சுவலி நான் வந்து என்ன ரொம்ப பயந்தேன் அப்படின்னா, நான் பஞ்சாப் பவுலிங் அப்போ நான் பேசுறேன் அதை பத்தி. பட் எனக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா, இப்போ த்ரூ அவுட்டாவே ப்ரோ ஸ்டார்டிங்ல இந்த ஒரு பிட்ச் வந்து சர்ஃபேஸ் நம்ம பாக்குறப்பே வந்து வாட் ஸ்கோர் இஸ் வந்து டிஃபெண்டபிள், என்ன மாதிரி ஒரு ஸ்கோர் வந்து ஆப்போனன்ஸ் வந்து நம்ம ப்ரெஷர் போட்டு கிரியேட் பண்ண முடியும்னா, அவங்க கண்டிப்பா வந்து ஒரு பிட்ச்ல ஓரளவுக்கு ஆடினதுக்கு அப்புறம் 200 யோசிச்சிருப்பாங்க. அங்க வந்து ஒரு 10 ரன் ஷாட்டுங்கிறது ரன்ஸ் மட்டும் இல்லாம சைக்காலஜிக்கலி 200ங்கிறது ஆல்வேஸ் அன் அட்வான்டேஜ் ப்ரோ. அது வந்து நம்ம நிறைய பேர் வந்து டீப்பா கேம் பார்த்தவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா 200ங்கிறது சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் உண்டாக்கும். எஸ், இன்னைக்கு நம்ம சொல்லலாம் கேம் டீப்பா போச்சு, ஈஸியாவே இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 15 ரன்ஸ் வந்து இன்னைக்கு அதிகமா அடிச்சிருந்தா சென்னை வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரிஞ்சு பினிஷிங் ரோலுக்கு இங்க சிஎஸ்கே ஒரு பெரிய லூப் போலே தெரியுது. ஏன்னா தீபக் கூடாவை கொண்டு வந்து தோனிக்கு அப்புறம் இறக்குறாங்க. தோனி இப்போ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த பினிஷர் ரோல்லாம் ஒரு கரெக்ட் தீபக் கூடாக்கான பொசிஷனே கிடையாது. ஒன்னு நம்பர் 4 இந்த மேல ஆட விடணும். அவர்லாம் அதுதான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு. மேல ஆட விடணும், ஸ்பின்னர்ஸ் போடும்போதே ஆட விடணும். டெத் ஓவர்ஸ்ல எல்லாம் வந்து ஆட விட்டா அவர்கிட்ட இருந்து ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டிங் லைன் அப்போ அந்த ஃபயர் பவர் மிஸ் ஆகுது ப்ரோ. தோனி இன்னைக்கு நல்லா இன்டென்ட் காட்டினாரு, 6 அடிச்சாரு செகல் ஓவர்ல இறங்கி வந்து. பட் ரொம்ப லாங் லாஸ்டிங் இன்னிங்ஸா இல்ல. மற்றபடி பினிஷிங் ரோல் கண்டிப்பா ஒரு பெரிய லூப் ஹோலா இருக்கு. ஃபீல்டிங்லயுமே நம்ம சிஎஸ்கே பவுலிங் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ரோ. எங்க குட் ஃபீல்டர்ஸ் இருக்காங்கன்னு தேடி செட் பண்ண வேண்டியதா இருக்கு ப்ரோ இந்த லைனப்ல. அந்த ஹோல் வந்து சிஎஸ்கே வந்து என்னதான் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நல்லா மிடில் கேபிட்டலைஸ் பண்ணாங்க. கடைசியா திருப்பி வந்து பாட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து 190 for 10 இதோட 3வது டைம் ஆல் அவுட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீசன்ல. அதுவே ஒரு பிக்கஸ்ட் கன்சர்ன் தான் சிஎஸ்கே பொறுத்த வரையும். ஸோ வந்து நம்ம பஞ்சாபோட பவுலிங்க்கு வந்துருவோம். பஞ்சாபோட பவுலிங்க்கு வரும்பொழுது ஹர்ஷ்தீப் இன்னைக்கு 2 விக்கெட்டு, மார்க்கோ யான்சன் 2 விக்கெட்டு, அஸ்மதுல்லா ஒமர்சாய் ஒரு விக்கெட் குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு.
அதே மாதிரி இன்னைக்கு ஹர்ப்ரீத் பிராரையும் சஹலையும் யூஸ் பண்ணாததுதான் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. சரி, அவங்க ரன்ஸுக்கு போனாங்க, அந்த இடையில வந்து ஒரு ஓவர் ஷெட்கேட் கொடுத்து ஒரு ஷடவுன் ஓவர் போட்டிருக்கலாம், ஓகே. 3 ஓவர் அவர் கொடுத்து கடைசி ஓவர்லாம் வச்சு உரிச்சிட்டாங்க. அந்த இடத்துல சகல் வந்திருந்தா ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிருக்கலாம். சகலுக்கு தெரியும் எப்படி போடணும்ட்டு. இவ்வளவு ரன்ஸ்லாம் சகல் லீக் பண்ணிருப்பாரான்னு கேட்டா கம்பல்சரியா பண்ணிருக்க மாட்டாரு, கண்ட்ரோல் கொடுத்து போட்டிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அந்த இடத்துல சேசேர் கேப்டன்சி மேலேயும் நான் கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். நல்லா பண்ணாரு, இத்தனை மேட்சா நல்லா பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு பிளண்டர் தான் என்ன பொறுத்தவரை. இல்ல அதான் சொல்ற மாதிரி நிறைய லூஸ் பால்ஸ் சஹல் வந்து போட்டதுக்கு அப்புறம் அந்த அரைக்குழி எல்லாம் நிறைய போட்டாரு. ஆனா ஸ்டில் என்னதான் வந்து ஒரு ஓவர் பேடா போனாலுமே வந்து T20ல வந்து 4 ஓவர் நீங்க போட முடியுங்கிறப்போ கண்டிப்பா அடுத்த ஓவரே கம்பேக் கொடுக்கறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ சஹல் வந்து அந்த டைம் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேலிபர் கேப்பபிலிட்டிஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த டைம்ல வந்து டெஃபினட்டா வந்து சூரியன் ஷெட்டிக்கு வந்து மேக்ஸிமம் 1 or 2 ஓவர்ஸோட ஸ்டாப் பண்ணிருக்கணும். 3rd ஓவர்லாம் போயிருக்கவே கூடாது. கண்டிப்பா அங்க சஹல் ஒரு பிளார் கண்டிப்பா சஹல் தான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஓவர் போட்டிருக்கணும். ஸோ அது வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் தான். இன்னொன்னு ப்ரோ, இன்னைக்கு கிளென் மேக்ஸ்வெல் வந்து பேட்டிங்லாம் விட்டுருங்க, பவுலிங்ல வந்து மேக்ஸ்வெல்ல கண்டிப்பா இன்னைக்கு மிஸ் பண்ணாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து ஆடுறப்போ மேக்ஸ்வெல் வந்து ரொம்ப டீசெண்டாவே நல்லா பண்ணியிருக்காரு. பாஸ்ட்லயுமே சரி, இன்டர்நேஷனலுமே சரி, ஐபிஎல்லுமே சரி, விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு க்ரூஷியல் பிரேக் த்ரூ. ஸோ அங்க வந்து ஒரு வேல்யூபிள் அடிஷனா இருந்திருப்பாரு. சாம் கரனுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல மேட்சப்பா இருந்திருக்கும். ஸோ அங்க வந்து மேக்ஸ்வெல் கண்டிப்பா இன்னைக்கு பவுலிங்ல மிஸ் பண்ணாங்கிறது நான் 100% ஷூரா சொல்லுவேன். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து ஒரு கை போன மாதிரி இன்னைக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டிங் ஆடுறப்போ அவருக்கு வந்து இது ஃபிங்கர்ல வேற ஃபிராக்சர் ஆகும் ப்ரோ. அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து ப்ரிவியூ வீடியோல பாட்காஸ்ட்ல மேக்ஸ்வெல் ஐயா இன்னைக்கு காப்பாத்துங்க கண்டவெல்லாம் பேசுறான்னு பார்த்தா ஒரேடியா போயிட்டாரு. ரொம்ப ஆஸ்திரேலியன்னா போயிட்டாரு அவ்வளவுதான் போயிட்டாரு. அதே மாதிரி மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இன்னைக்கு விளையாடவே இல்ல. ஹீஸ் ஃபிட் தான் பட் ஸ்டில் அவர் ஆடல. அவருக்கு பதிலா சூரியன் ஷெட்டியை ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. அது வந்து ஓகே, மேபி சூரியன் ஷெட்டியோட டேலண்ட் பத்தி நான் எந்த டவுட்டும் வைக்கல. பட் ஸ்டாயினிஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பெஞ்ச் பண்றீங்கன்னா அதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. போன மேட்ச்ல ஒரு 100 அடிச்சிருக்காச்சு. போன மேட்ச்ங்கிறான், போன சீசன்ல ஒரு 100 அடிச்சிருக்காரு சிஎஸ்கே கிட்ட இதே கிரவுண்ட்ல. அப்படிங்கும் போது இந்த மேட்சப் கீச்சப்லாம் தூக்கி வச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸா தூக்கி வச்சுட்டு கண்டிப்பா அவரை உள்ள கொண்டு வந்திருக்கணும். அதுவும் கொண்டு வரல. அவர் கொண்டு வந்திருந்தா அந்த பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் ஒரு 2 ஓவர் போட்டிருப்பாரு. எவ்வளவு ரன் போயிருக்கும், இல்ல ஷெட்கே விட கம்மியா கொடுத்துருப்பாரா அதிகமா கொடுத்துருப்பாரான்னா நான் சொல்ல முடியாது. ஆனா வந்து கண்டிப்பா ஒரு 2 ஓவர் போட்டிருப்பாரு. அது நல்ல அடிஷனா தான் இருந்திருக்கும் என்ன பொறுத்தவரையும். அந்த ஹோல் வந்து சகல் இன்னைக்கு ஒரு 4 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதான் மேட்ச் டேர்னிங். கடைசியா அந்த 10-20 ரன் வந்து சகல் தான் இது பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பால் தோனி 6 அடிச்சப்பே கையுமா நின்று போன்னு நினைச்சேன் சகலுக்கு. பட் அகைன் வந்து நான் சாம்பியன் பவுலர், நான் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் ப்ரூவ் பண்ணுவேன், சின்னசாமியிலே நல்லா போட்டிருக்கேன், சேப்பாக்குல போட மாட்டேனாங்கிற மாதிரி போட்டு ஒரு ஹாட்ரிக் எடுத்து கொடுத்து அவரோட ட்ரெடிஷனல் போஸ் வேற அப்படி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு பாக்க. எனக்குன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த செகல் ஹர்ப்ரீத் பிராரை யூஸ் பண்ணாதது பெரிய ஒரு டிபேட்டபிள் பாயிண்டா தோணல. ஏன்னா அங்க கிளியராவே தெரிஞ்சது அவங்க இனிஷியலா போடும்போது கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷனலா இப்போ வந்து மீடியம் பேசஸ் யூஸ் பண்ணாங்க. அவங்களும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த செக்டேவோட 3வது ஓவர் தான் அடி வாங்கிட்டாரு. அதனாலதான் இப்போ நம்ம அதை டிபேட்டபிளா பேசுறோம். மற்றபடி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் நல்லா தான் போட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பிளான்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு பினிஷிங் ரோல்ல இப்போ தோனி எல்லாம் வரும்போது செகல் யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் இருந்திருக்கு. அந்த பிளானுக்கு தான் போயிருக்காங்க. ரொம்பவும் ஹார்ஷா போற மாதிரிலாம் அந்த கால் இல்லை. ஆக்சுவலா செகலையும் ஹர்ப்ரீத் பிராரும் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஹார்ஷா போற மாதிரிலாம் இல்லை. ஓகே தான் எனக்கு. ஏன்னா இன்னைக்குதான் வந்து இந்த சிக்டே மாதிரி ஒரு பவுலர் ட்ரை பண்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பெல் கொடுத்தா எப்படி போறாருன்னு ஒரு ஐடியாவும் கிடைக்கும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஹார்ஷா போக மாட்டேன். ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டிசிஷன் வந்து. இல்ல, நான் இந்த ஷெட்கே இருந்த இடத்துல ஒரு ஸ்டாயினிஸ் இருந்து அவருக்கு 3 ஓவர் கொடுத்து சகல் கோட்டாவை முடிக்கலனாலுமே நான் இந்த கொஸ்டின் வைப்பேன். பிகாஸ் 18 கோடிக்கு சகல் எடுத்திருக்கீங்க, அவரோட வேல்யூ தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்கும் போது எல்லா மேட்சும் என்ன பொறுத்தவரையும் அவர் ஃபுல் கோட்டா போடணும். அட்லீஸ்ட் சிஎஸ்கே மாதிரி சேப்பாக் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல கம்பல்சரி அவர் வந்து அவர் 4 ஓவர் கோட்டா போட்டு முடிக்கணும் என்ன பொறுத்தவரையும். நீ மத்த கிரவுண்ட் ஒரு டெல்லி மாதிரி சின்ன கிரவுண்டு, சின்னசாமி மாதிரி கிரவுண்ட்ல ரொம்ப அடி வாங்குறாருன்னு ஒண்ணு கட் பண்ணா சரி, அது கூட ஓகே. ஆனா வந்து சேப்பாக் மாதிரி கிரவுண்ட்ல எல்லாம் ஒரு ஃபுல் ஓவர்ஸ் வந்து போட்டே ஆகணும். இல்ல இன்னைக்கு பால் பெருசா திரும்பல. பட் ஸ்டில் நீங்க சொல்ற மாதிரி லார்ஜர் டைமென்ஷன்ஸ் பெரிய கிரவுண்டுங்கிறதுனால அந்த ஒரு ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ணி சால் கொடுத்துருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்ல வந்தேன்னா ப்ரோ, பேசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இன்னைக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ ஆன்சன் 2 பேருமே எக்ஸலண்டா போட்டாங்க. அவங்கள பத்தி நிறைய பேர் வந்து பெருசா வெளில பேச மாட்டோம். த்ரூ அவுட்டாவே இந்த சீசன் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்காங்க பஞ்சாபோட பவுலிங்க்கு. அதே மாதிரி ஓமர் ஜாயுமே இன்னைக்கு வந்து டீசெண்டா 4 ஓவர் 38 கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டு போனாரு. டெஃபினட்டா கிவ் கிரெடிட்ஸ் வேர் டியூ. ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் மார்க்கோ ஆன்சன் ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. த்ரூ அவுட்டாவே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைக்கிறாங்க. ரியலி ஹாப்பி. கோயிங் ஃபார்வர்ட் இதே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும்.
Okay, கண்டிப்பா நம்ம பெரிய கிரெடிட்ஸே கொடுத்தாகணும். ஏன்னா ப்ரோ அவர் ஸ்பெல்லு அந்த எண்ட் ஓவர்ஸ்ல சூப்பரா இருந்தது ப்ரோ. அந்த 18th ஓவர்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா போட்டாரு. அந்த ஒயிட் லைன்ல கரெக்டா டெலிவர் பண்றாரு ப்ரோ. நிறைய பவுலர்ஸ் நம்ம பார்த்துட்டே வரோம், அந்த லைன் கரெக்டா மெயின்டைன் பண்ணாம நிறைய ஒயிட்ஸ் போடுறாங்க. இவர் கரெக்டா அந்த லைனுக்கு கொஞ்சம் இன்னரா போட்டு பயங்கரமா போட்டாரு ப்ரோ. அந்த அந்த ஓவர் தான் டேர்னிங் பாயிண்டா இருந்தது. ஒரு பவுண்டரி கூட கன்சிட் பண்ணல, பிளஸ் ஒரு டூஸ் கூட கன்சிட் பண்ணல. வைடு சிங்கிள் இப்படிதான் போயிட்டு இருந்தது. அதுலயும் ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க வைடுக்கு. அதான் ப்ரோ இன்னைக்கு பயங்கரமா பவுல் பண்ணாரு ஆக்சுவலா. ஆமா, வித் தட் நோட் வந்து நம்ம அப்படியே பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்க்கு வந்துருவோம். பிரியாங்க் ஷாரியா இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, ஒரு 15 பால் 23, பட் அதை இன்னும் கேப்டலைஸ் பண்ணல. பிரப்சிம்ரன் சிங்கும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கேம் வந்து கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு வந்து சென்னையிட்ட இருந்து கொண்டு வந்துட்டாங்க. சரி, சென்னை மிடில் கொஞ்சம் நல்லா தான் பவுலிங் போட்டாங்க. ஸ்டில் இவங்களோட சாலிடிட்டி தான் அந்த கேமை டிசைட் பண்ணுச்சு. என்னதான் அவங்க தூக்கி அடிச்சாலும் கேப்ல தான் அடிச்சாங்க. அவங்க அடிக்கிறதெல்லாம் வந்து நோமான் ஸ்டாண்ட தான் ஊந்துச்சு. ஸோ வந்து கால்குலேட்டிவா இன்னைக்கு ஆடினாங்க. அதுதான் அவங்களுக்கு இந்த விக்டரியை எடுத்து கொடுத்துருக்கு. பிரசாந்த் சிங் வந்து ஒரு 12 balls 23 அடிச்சாரு. ஸோ அங்கேயும் கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஆன் தி ஹோல் வந்து இந்த சேஸை வந்து பயங்கரமா பேஸ் பண்ணி ஆடினாங்க. இல்ல அதான் என்னதான் அவர் பேசுறாரா சுத்திட்டு இருக்காரு எனக்கு கேட்கல. இல்ல பேசல. ஓகே, என்னதான் கம்ஃபர்டபுளா வந்து ஐ மீன் சாரி என்ன சொல்லுவாங்கன்னு என்னதான் வந்து லாஸ்ட் ஓவர்ல போய் சேஸ் பண்ணன்னு சொன்னாலுமே த்ரூ அவுட் தி கேம் பேசேஜஸா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலயுமே பஞ்சாப் வந்து வேற ஸ்டில் வெரி மச் அஹெட் இந்த கேம். ஏன்னா விக்கெட்ஸ்மே அவங்க பெருசா லூஸ் பண்ணல, பிரஷரே பெருசா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. எங்கதான் டாட் பால்ஸ் வருதோ அப்பெல்லாம் வந்து ஒரு பவுண்டரி அடிச்சு அகாமடேட் பண்ணிட்டாங்க. பிரப்சிம்ரன் சிங் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து ஓகே இன்னைக்கு வந்து பிரப்சிம்ரன் மாட்டாது போல நினைச்சப்போ அதுக்கப்புறம் பயங்கரமா பவுண்டரி ஸ்கோர் பண்ணி ரன் ரேட்டை கரெக்டா வச்சிருந்தாரு. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் மிடில் ஓவர்ஸ்ல எங்க ஆக்சிலரேட் பண்ணுவோம் அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு ப்ரோ. இது வந்து நம்ம டீப்பா கொண்டு போனா நம்ம சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல நம்ம எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கேம் எடுத்துட்டு போனார் ஸ்ரேயாஸ் ஐயர். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சஷாங்க் சிங்கா இருக்கட்டும், வந்தோடனே வந்து அந்த இன்டென்ட் வாஸ் வெரி கிளியர். பயங்கர பவர் வச்சிருக்காரு சஷாங்க் சிங். கண்டிப்பா அவர் இன்னும் கொஞ்சம் மேல ஆடணுங்கிறது, எல்லாருமே மேல ஆடணும், நேர் வதேராவும் மேல ஆடணும், சஷாங்க் சிங்கும் மேல ஆடணும். இந்த டீம்ல அதுதான் பிரச்சனையா இருக்கு. பட் ஆனா எல்லாருக்குமே வந்து அந்த டேலண்ட் இருக்கு ப்ரோ. பயங்கர பவர் வச்சிருக்காங்க. ரியலி ஹாப்பி. எனக்கு உண்மையா ஆசை ப்ரோ, பஞ்சாப் மிடில் ஆர்டர் வந்து பஞ்சாப் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும்னு ஆசை. இன்னைக்கு பெருசா மிடில் ஆர்டர் ஜெயிச்சு கொடுக்கல, டாப் ஆர்டரே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு இந்த மிடில் ஆர்டர் மேல நம்பிக்கை இருக்கு. நிறைய சஷாங்க் சிங், நேஹல் வதேரா, இங்கிலீஷ் இவங்கெல்லாம் ஆடி ஜெயிச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஹோப்ஃபுல்லி அப்கமிங் கேம்ஸ்ல அதை பார்ப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பஞ்சாப் பேட்டிங் பொறுத்த வரையும் ஓப்பனர்ஸ்க்கு நம்ம பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் ப்ரோ. மேட்ச் ஆன் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. அந்த பவர் பிளேல டெஃபினட்டா ஒரு 50+ போட்டுறாங்க. பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அது இல்லாம இன்னைக்கு நான் ஸ்பெஷலா என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட இன்னிங்ஸ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 10-15 balls வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான மேட்ச், இது ஜெயிச்சே ஆகணும். அதுவும் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் தான் வந்து ஃபார்ச்சூன் வந்து பஞ்சாப் சைடு இல்லை. ஏன்னா மழை இந்த மாதிரி சில லாசஸ் எல்லாம் இருந்தது. இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்தாரு. அதுவும் லாங்கர் இன்னிங்ஸ் ஆடணும், இவர் தான் ஜெயிச்சு கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்தாரு. ஏன்னா அங்க பிரப்சிம்ரன் இருக்கிற வரையும் ஒரு பெருசா அட்டாக்கே பண்ணல ப்ரோ. அவருக்கு ஒரு சில ஓவர்ஸ் மாட்டல, அந்த ஓவர்ஸ்ல தான் இவர் வந்து பவுண்டரி ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ணாரு. மற்றபடி அவர் டிஸ்மிஸ் ஆனதும் கம்ப்ளீட்டா ஃபயர் மோட் போயிட்டாரு. சீக்கிரமே இன்னிங்ஸ் முடியணும், அந்த நெட் ரன் ரேட் ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கும் போல. பயங்கரமா வந்தார் ப்ரோ. நீ ஸ்ரேயஸ் ஐயர் தான் வந்து அப்படியே ஷோ பண்ணாரு எல்லா கேப்டன்ஸும் எப்படி அவங்க டீமை வந்து ஷோல்டர்ல கேரி பண்ணணும், எப்படி டீமை ஜெயிக்க வைக்கணும், டீமை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் பியூர் எக்ஸாம்பிளா இருந்தாரு ப்ரோ இன்னைக்கு. ஆமா, வெரி இம்பார்ட்டன்ட் 2 points பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரையும். அதை வந்து கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்டா இருந்து அதை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்படியே வந்து நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங்க்கு வந்துருவோம். சிஎஸ்கேவோட பவுலிங்க்கு வந்தா கலீல் அகமது ஒரு 2 விக்கெட்டு, அன்சுல் கம்போஜ் வந்து இன்னைக்கு 2 ஓவர் போட்டிருக்காரு, ஆனால் விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காரு. ஜடேஜா இன்னைக்கு ஒரு விக்கெட்டு, நூர் அகமது 1, பத்திரானா வந்துட்டு அந்த கடைசியா போட்ட ஓவர் வந்து அதுக்கு முன்னாடி போட்டிருக்கணும், அதை விட்டுட்டு வந்து கடைசியா அந்த ஓவரை போட்டிருக்காரு. அவ்வளவு கண்ட்ரோலா போட்டாரு லாஸ்ட் ஓவர். ஆனா அதுக்கு முன்னாடி ஓவர் போட்டு பொலன்னு பொழந்தாங்க. அந்த இடத்துல வந்து சிஎஸ்கே மேட்ச் தோத்துட்டாங்க. அந்த ஓவர் வரைக்குமே சிஎஸ்கேவும் கேம்ல தான் இருந்தாங்க. அந்த ஒரு ஓவருக்கு அப்புறம் டோட்டலா மொமெண்டமே சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஆக்சுவலா பத்திரானா பெரிய மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ ஒரு 1 or 2 மேட்சஸ்னா கூட நம்ம விட்டுறலாம், ஏதோ ஆஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவர் என்ன பண்றாருன்னா, அதுவும் மெயினா சிஎஸ்கே எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 overs எப்படி போனாலும் பரவாயில்ல, லாஸ்ட் 10 overs பத்திரானாக்கு 4 over இருக்கு, கண்டெயின் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மைண்ட் செட்ல தான் ஃபர்ஸ்ட் 10 overs கொண்டே வர மாட்டாங்க. ஆனா இங்க ஆப்போசிட்டா போகுது. இந்த லாஸ்ட் 10 overs தான் ஓவரா ரன்ஸ் லீக் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா பத்திரானா தான் ஓவரா ரன்ஸ் லீக் பண்றாரு. அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறாரு. இன்னைக்குமே அவரோட ஸ்பெல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா வைடு தான். ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு அவரோட பெஸ்ட்ல இல்லை ப்ரோ. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு எலிசே ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மூவ் போக மாட்டாங்க. இவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போகணும் ப்ரோ. யாக்கர் போட போய் மிஸ் பண்ணி ஏதாவது அப்படி எஸ்கேப் பண்ணா கூட பரவாயில்ல ப்ரோ. இவர் நல்லா ஸ்லாட்லயே போட்டு கொடுத்துறாரு. நல்லா வாகா அடிக்கிற மாதிரி அந்த ரேஞ்ச்ல இருக்கு. இப்படிலாம் போட்டாருன்னா சிஎஸ்கே ஒரு காலத்தையும் ஜெயிக்க முடியாது ப்ரோ இந்த டோர்னமெண்ட்ல.
இல்ல நடுவுல ஃபியூ மேட்சஸ் கொஞ்சம் நல்லாவே போட்டாரு. பட் ஸ்டில் ஓவரால் பாக்குறப்போ யாரு பெட்டர் அடிஷன் டீமுக்கு அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் நேதன் எல்லிஸ் தான். நம்ம சிஎஸ்கே ப்ரிவியூ முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் நேதன் எல்லிஸ் கண்டிப்பா ஆடணும்னு சொல்லிட்டு. சோ அதை பார்த்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் எல்லிஸ் ஆடுங்கன்னு. ஆனா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சென்னை கண்டிப்பா அதை பண்ண மாட்டாங்க. ஆனா 100% ஷுவர் ப்ரோ, எல்லிஸ் ஆடி இருந்தா த்ரூ அவுட் இந்த மேட்சஸ்ல ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஷியேட்டரா இருந்திருப்பாரு. ஏன்னா அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ், கட்டர்ஸ், அந்த வேல்யூ ஹி பிரிங்ஸ் டு தி டேபிள் வந்து ஒரு டிஃபரெண்ட் டைமென்ஷனா இருந்திருக்கும். அதை வந்து கண்டிப்பா சென்னை மிஸ் பண்ணிட்டாங்க. வேற ஏதாச்சும் ஒரு டீம்ல இருந்தா கண்டிப்பா 100% ஷுவரா எல்லிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இதுல நோ பிரெய்னர். ப்ரோ அதான் ப்ரோ இப்போ ஸ்லோவர் இதெல்லாம் சொல்றீங்களா, இப்போ பத்திரிகா போடுறாரு ஸ்லோவர்னு போடுறாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் பிச்சா தான் இருக்கு. அது ஈஸியா இருக்கும் ப்ரோ. ஸ்லோவர் ஒன்று பிக் பண்ணிட்டாங்கன்னா போதும், அது ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஆனா நேதர்லாண்டிஸ் பாத்தீங்கன்னா அதே இது ஒரு குட் லென்த் அந்த லென்த்ல போடுவாரு. அதை பிக்கும் பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த பேக்கப் தான் எல்லாம் போடுவாரு. இவர்கிட்ட அந்த ஆப்வியஸ்லி அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன்னால அந்த மாதிரிலாம் வராது. பட் அதான் ப்ரோ சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல அடிஷனா இருக்கும் ப்ரோ. அதுவும் செம கான்பிடன்ஸ் ப்ரோ. பிபிஎல்ல செம பிளாக் பஸ்டர் சீசன். அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி சூப்பரா ஒரு மெயின் பேசரா இருந்தார் ஆஸ்திரேலியாக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்ஜுரி, ஸ்டார் கிடையாது இவங்கலாம் கிடையாதுங்கிறப்போ ஒரு மெயின் பேசரா அவர் தான் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்கிறப்போ கண்டிப்பா எல்லிஸ் ஆடி இருக்கலாம். பட் ஓகே பாப்போம் அடுத்த மேட்ச் என்ன பண்றாங்க. இது ஒன் மோர் திங் என்னன்னா, இவர் வந்து பவுலிங்ல சொதப்படுறது இல்லாம ஃபீல்டிங்ல ரொம்பவே கஷ்டம் ப்ரோ. ஒரு மேட்ச் ஒரு நல்ல ஈஸி கேட்ச் எல்லாம் டிராப் பண்ணிருக்காரு. ஒரு சில கேச்சஸ் எல்லாம் செம கேச்சஸ் எடுத்தாரு. பட் ஓவராலா பார்த்தோம்னா அவரோட ஃபீல்டிங் வந்து ரொம்பவே புவரா இருக்கு. எப்படியாவது அவர் ஒழிச்சு வைக்கணும் தான் ட்ரை பண்றாங்க. சிஎஸ்கேல மெயினா அதை சொல்லி ஆகணும் ப்ரோ. ஒரு 4-5 இயர்ஸ் பேக் பார்த்தா பிராவோ இருப்பாரு, ஃபேப் இருப்பாரு, ரெய்னா இருப்பாரு, ஜடேஜா, ஒரு கம்ப்ளீட் ஃபீல்டிங் சைடா இருக்கும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா முரளி விஜய் நிறைய ஃபுல்லா அந்த டீமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல்டிங் லைன் அப் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்டிங் செட்டப் இருக்கும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எப்படா, அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலி எப்படா ஃபீல்டர்ஸ் ஒழிச்சு வைக்கலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சிவம் தூபே இன்னைக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியல. பிளஸ் பத்திரானா, கலீல் அகமது, கைக்கு வர பால கலீல் அகமது எப்படா உடம்ப போட்டு பின்னாடி தரலான்ற மாதிரியே பண்றாரு. ஃபீல்டிங் ரொம்பவே ஒஸ்டா இருக்கு சிஎஸ்கே பொறுத்தவரை. அதுவும் தோனி பழைய மாதிரி இப்போ ஃபீல்டிங்ல மிஸ்டேக் நடந்தா எவ்வளவு ஹார்ஷா போறோம் அந்த மாதிரி இருக்கிறதே இல்லை ப்ரோ. பத்திரானா தான் கேட்சை விட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. இவரும் கேஷுவலா அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டாரு. இதே முன்னாடினா ஒரு முறை விட்டுருப்பாரு பாருங்க. ஃபீல்டிங்ல மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கரெக்ட். சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் வந்து இந்த ஹோல் சீசன்லயே ரொம்ப போரா தான் இருந்திருக்கு. அது தெரியல, அவங்க எடுத்த ஃபீல்டர்ஸே அப்படிதான். தீபக் கூட இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல கொஞ்சம் கேட்சஸ் விட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் நல்லா பண்றாரு. மத்தவங்க எல்லாம் தூபை அதனாலதான் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணாங்களோன்னு தோணுச்சு. இன்னைக்கும் வந்துட்டு தூபை பெருசா குயிக்கா இல்ல ஃபீல்ட்ல. ஸோ அந்த ஹோல்டு வந்து ஃபீல்டிங் ரொம்பவே மோசமா தான் இருக்கு. மொத்தமா மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க இன்னைக்கு. சிஎஸ்கே வந்து அபிஷியலி இனிமே கால்குலேட்டர் கூட தேவையில்ல, அபிஷியலி சூப்பர். இருங்க இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன் வரேன். அதான் கால்குலேட்டர் கூட தேவையில்ல, அபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்ட்டு ஆயிடுச்சு, எலிமினேட்டடு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து 5வது பிளேஸ்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்சுக்கு முன்னாடி. அப்படியே ஒரு 50 கீரை போட்டு தூக்கி கொண்டாந்து 2nd பிளேஸ்ல உட்காந்துட்டாங்க. ஸோ பஞ்சாப் லாரி பேக் டு ட்ராக். இல்ல அதான் எல்லாமே 12, 13, 14 இருக்காங்க. பயங்கர டஃபா தான் போகுது போல. ஆனா எந்த டீம் வெளில போகுதுன்னு தான் தெரியல. ஆர்சிபி, பஞ்சாப், மும்பை, ஜிடி, டெல்லி, லக்னோ, இந்த 6 டீம்ல ஒரு டீம் காலி, 2 டீம் காலி. லக்னோ கஷ்டம் தான். ஆனா 5 டீம்ல ஏதோ ஒரு டீம் காலி ப்ரோ. டெல்லி, ஜிடி, எம்ஐ, பிபி, கேஎஸ், ஆர்சிபி. உங்களுக்கு என்ன தோணுது, என்ன டீம்? அதான் ப்ரோ. ஆனா ஒரு 2-3 மேட்சஸ் முன்னாடி பார்த்தா டெல்லி டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்தாங்க. கொண்டு போய் 5th பிளேஸ்ல எப்படி தள்ளி விட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதான் ப்ரோ, ஷார்ட்டர் பீரியட்ல எப்படி வேணா அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் மாறும். இதுதான் ப்ரோ, கொஞ்சம் கீழே இருக்கவங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல பயங்கர காம்படிஷன் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இப்பயுமே லக்னோ ஒரு 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க இந்த சினாரியோ என்ன ஆகும்ட்டு. சோ எனக்கு தெரிஞ்சு வர மேட்சஸ் எல்லாமே ஒரு செம்ம டஃப்பான காம்படிஷன் தான். ஆமா, இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட். பாப்போம் எப்படி போகுது. இப்போ ஆர்சிபிக்கு யாரோட மேட்ச் இருக்கு? நீங்க எஸ்ஆர்எச் 1, சென்னை 1, வேற எஸ்ஆர்எச் 1, சென்னை 1, லக்னோ 1, ஆர்ஆர் 1. ஆர்ஆர் இல்ல, எஸ்ஆர்எச் 1, சென்னை 1, லக்னோ 1, கேகேஆர் 1. அவ்வளவுதான். எஸ்ஆர்எச், சென்னை, லக்னோ, கேகேஆர். ஓகே. சோ வந்துட்டு நம்ம அடுத்த மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்சுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இது யாரு கொடுப்பீங்க?
நானே கொடுத்துடுறேன் காட்டி. ம். இருங்பாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கும் பிரப்சிம்ரன் சிங்கும் கொடுக்குறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பஞ்சாபோட மிடில் ஆர்டர் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்திருக்கு. டாப் ஆர்டர்ல வந்து என்னதான் கான்ட்ரிபியூஷன் கிடைச்சாலும் மிடில் அதை விட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம தான் நின்று இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருங்பாய் இந்த 2 பாயிண்ட் எங்கேயும் போல. அதாவது சேப்பாக் மாதிரி ஒரு கிரவுண்ட் வந்து 190 சேஸ் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதை வந்து நின்று பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வெல் டிசர்வ்ட். ஸோ இருங்பாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பிரப்சிம்ரன். நான் அப்படியே சேர்ந்து இருங்பாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் சஹலுக்கும் கொடுத்துட்றேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து சென்னை கண்டிப்பா 200 போயிருவாங்க அப்படின்னு நினைச்சப்போ சஹல் தான் வந்து ஹேட்ரிக் எடுத்து இருங்பாய் அப்படின்ட்டாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருங்பாய் சஹலுக்கு. ஓகே, அடுத்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இது டெஃபினட்டா நான் வந்து பத்திரானாக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவர் தான் பெரிய ஒரு டிராபேக்கா இருக்காரு. அதுவும் சிஎஸ்கே ஃபேன்ஸுமே எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஒரு ஃப்ரண்ட் லைன் டெத் ஓவர் பவுலர் சிஎஸ்கேக்கு. அவரே இந்த மாதிரி எரர் பண்ணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா 4 overs அவர் போட போறாரு. ஆஃப்டர் 10 overs வந்து அவர் தான் 4 over போட போறாரு. இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா சிஎஸ்கே மேட்ச் வின் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஓகே, அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ கண்டிப்பா சுட்டி குழந்தை சாம் கரனுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு அவுட் ஆஃப் ஒரு நோவேர் ஒரு செம்ம கம்பேக்கு நல்லா ஆடினாரு. அப்சல்யூட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு சாம் கரன். ஸோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சாம் கரன். ஓகே, ஸோ யா வித் தட் நோட் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்னடா அது? யா வித் தட் நோட் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து நேற்று வந்து நானும் ஸ்மித்தியன் ப்ரோவும் பிபிகே சப்போர்ட் பண்ணியிருந்தோம். வேல்பிரஜன் வந்து சிஎஸ்கே சென்னை ஃபேன்ஸ் கவலையே படாதீங்கன்னு சிஎஸ்கே சொன்னாரு. ஸோ வந்து ரஹ்மான் டிவிலியர்ஸ் 26+1 27, ஸ்மித்தியன் 27+1 28, வேல்பிரஜன் ஸ்டில் இன் 23. ஸோ யா வில் சி ஹவு த டோர்னமெண்ட். நீங்களும் உங்க பாயிண்ட்ஸ் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு மேட்ச் யாருக்கு ப்ரோ? நாளைக்கு மும்பை ராஜஸ்தான். ஓகே, நாளைக்கு வந்துட்டு மும்பைக்கும் ராஜஸ்தானுக்கும் ஒரு கிளாஷ். எப்பவுமே மும்பை ராஜஸ்தான் மேட்சும் பார்க்கவே நல்லா இருக்கும். பட்லர் இருந்த வரைக்கும். பட்லரும் இல்ல. ஸோ யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க நாளைக்கு மேட்ச்? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நான் 100% மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லுவேன். ராஜஸ்தான்லாம் வந்து என்னதான் வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சா கூட நம்பிக்கையே கிடையாது இந்த டீம் மேல. எனக்கு இப்பயும் நான் சொல்றேன் 100% மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குது. அவங்க பயமா இருக்கு எனக்கு. மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து குத்தி விட போறானுங்க பிளே ஆஃப்ஸ்ல. அது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பட் கண்டிப்பா அஸ் அனலிஸ்ட், அஸ் அ நியூட்ரல் ஃபேன், அஸ் அ ப்ராப்பர் கிரிக்கெட் ஃபேன் மும்பை நாளைக்கு ஜெயிக்குது. ஓகே, நீ சொல்லிடு. நானும் டெஃபினட்டா மும்பை தான் பேக் பண்ணுவேன். ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கேகேஆர் ஆர்ஆர் ஜெயிச்சா பாயிண்ட்ஸ் டேபிள் ஏதாவது நடக்குமே. ஏண்டா மும்பை மாதிரி டீம் எல்லாம் ஜெயிக்க முடியாது. பஞ்சாப் கூட மும்பை மாதிரி டீமா ஜெயிக்குமா? சரி கேளு, ஃபர்ஸ்ட் பேசுறதை கேளுடா. லாஸ்ட் 2 மேட்ச் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதுதான். பஞ்சாப் வந்து இந்த ட்ராக் லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இதுவுமே லக் ஃபேக்டரும் இல்ல. ரெயின் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் தோத்துருந்தாங்க. அவங்க ட்ராக் ஆர்சிபி மேட்ச் அப்ப ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணது லாஸ்ட் ஆர்சிபி மேட்ச் அப்ப மும்பை விட நாங்க தானே மேல இருக்கோம். அப்ப ஆர்ஆர் சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அன்னைக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவோம். நீ நினைக்கிறதா சொல்ல முடியாதீங்க. நான் ப்ரெடிக்ட் பண்றது ஏன் சாய்ஸ். நீ கேள்வி கேட்கறதா கேட்டுட்டு வெரி குட். ஓகே, இல்ல பாயிண்ட்ஸ் டேபிள் இன்னும் கொஞ்சம் நல்லா போகுமேன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அத நான் சொல்லிக்கிறேன்டா. நான் என்ன சொல்லணும் நீ முடிவு பண்ணாத. நான் சொல்லிக்கிறேன். வெரி குட். நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்கும் டெஃபினட்டா. நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் பேக் பண்றேன். ஏன்னா அவங்க ஆன் ட்ராட் வந்து 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம ஓப்பனர்ஸும் ஃபயர்ட் அப் ஆயிட்டாங்க. பவுலிங்கும் கம்ப்ளீட் யூனிட்டா இருக்காங்க. ஆர்ஆர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த டோர்னமெண்ட்டே அவங்க வந்து ஒரு வீக்கான டீம் தான். எனக்கு சில மேட்சஸ் தோணும் அவங்க கட் ஃபீல் படி ஆர்ஆர் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் நான் ஆர்ஆர் பேக் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே, நான் வந்து நாளைக்கு எம்ஐ தான் பேக் பண்றேன். பிகாஸ் அவங்க தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் டீமா இருக்காங்க. கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கிளிக் ஆயிட்டு இருக்காங்க. அது ரோஹித் சர்மாவும் ஃபார்முக்கு வந்துட்டாருங்கும் பொழுது இட் லுக்ஸ் அ பெட்டர் சைட். ஸோ வந்து நாளைக்கு நானும் மும்பை தான் பேக் பண்றேன். ஸோ மும்பை வில் பி வின்னிங் டுமாரோ. யா வித் தட் நோட் வந்து நீங்க ஒரு கேள்வி இருக்கு. இப்ப முன்பு ஆர்சிபி வந்துச்சுன்னா நீ எந்த பெரிய டீம் வேணாலும் வரட்டும், நான் வந்து ஆர்சிபி ஃபேவரட்ஸ் சொல்றல. அப்ப நீ பியூரா சொம்பு தூக்குறேன்னு ஒத்துக்கிறியா? என்னதான் பெரிய டீம் வந்தாலும் எந்த டீம் வந்தாலும் நீ அப்போ பியூர்லி அதான் ஒரு நிமிஷம் மும்பை ஆர்சிபி தான் சொல்லுவான். இருடா ஒரு நிமிஷம் இரு. ஜிடி வந்தாலும் சரி, ஆர்சிபி வந்தாலும் சரி, நீ ஒரு மேட்ச் கூட ஜிடியும் ஆர்சிபியும் விட்டு தரல. அதுதான் நான் சொல்றேன்.
இந்த மஞ்சமாக்கான்னு நீ சொன்னா நீ பியூர்லி சொம்பு தூக்கி. அது என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீ பியூர்லி சொம்பு தூக்கி. என்னதான் உங்க நீ சப்போர்ட் பண்ற டீம் எங்கப்பா இருக்கு? நீ சப்போர்ட் பண்ற டீம் எங்க இருக்கு? சரிடா, நீ இப்படி பாயிண்ட் வரல, நான் சொல்றேன்டா. உங்க டீம் எத்தனை கப் ஜெயிச்சிருக்கு? நீ பேசுற மாதிரி பேசுனா இப்படிதான். 5 கப் 5 கப் 5 கப் 5 கப் 5 கப். இப்ப நீ கேக்குறல, இப்ப நீ கேக்குற பதிலு இப்ப 5 கப் மட்டும் அந்த கன்சிடரேஷன் வருது. கப்புக்கு 5 கப் சொல்லு. காதல் பரத் 5 கப். டேய் மாக்கா, ஒழுங்கா பதில் சொல்றேன். யார் மாக்கா? யார் மாக்கா? நான் கேக்குற கேள்விக்கு யார் மாக்கா? இந்த சீசன் பொறுத்த வரையும் நீங்க வந்து நார்மலா கிரிக்கெட் பேசுறேன்னு சொல்றீங்க. நான் வந்து MIGT வந்தா GT சொல்றேன். ஏன்னா GT அப்ப டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நான் GT சொன்னேன். நானும் இப்போ சொன்னேன். இல்ல ரஹ்மான் ப்ரோ அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க கிரிக்கெட் ப்ராப்பர் கிரிக்கெட் ஃபேன் சொல்றீங்களா? அப்ப நீங்க RCB போடுவோம். நீங்க எல்லா RCB மேட்ச்க்கும் நீங்க எல்லா RCB மேட்ச்க்கும் எப்படி RCB சொல்லலாம்? நீங்க ஒரு கிரிக்கெட் நான் சொல்றதான ரிசல்ட் வந்திருக்கு. அது ரிசல்ட்ல தெரியுது பெட்டர் டீமா இருக்காங்கல்ல இப்போ வரையும். அது எப்படி ப்ரோ? இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா, சரி இதே போன வருஷமா இல்ல ப்ரோ, இதே போன வருஷம் விளையாடுற இன்னிங்ஸாவே இருக்கட்டும் ப்ரோ. போன வருஷம் மாதிரியோ இல்லாட்டி முந்தின வருஷம் மாதிரியோ இல்ல RCB பிளே ஆஃப் வராத வருஷமா இருந்தா கூட நீங்க மனசோட சொல்லுங்க RCB தான் சொல்லிருப்பீங்கன்னு அவர் கேக்குறாரு. அப்ப நம்ம வீடியோவே பண்ணல ப்ரோ. அப்ப நீங்க வந்து மேட்ச் ஒண்ணு நடந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ல கொடுத்திருந்தா நீங்க பேசலாம். சொல்ல வரல, அவன் நல்லவன் அதை அக்செப்ட் பண்ணியே நான் கேட்டவன், அவ்வளவுதான். நான் வந்து வரல, எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு கவலையே கிடையாது. பியூரா நான் காட்டுறேன். நீ இப்போ ஆப்போசிட் யாரா இருந்தாலும் நான் மும்பைக்கு தான், நான் வந்து RCBக்கு தான் சொம்பு தூக்குன்னு கிளியரா தெரியும்டா. வியூவர்ஸ்க்கும் தெரியும். நாங்க டேபிள்ல எங்க இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். நான் சப்போர்ட் பண்ணி ஒண்ணு கீழே கிடையாது. நான் ஒண்ணு சப்போர்ட் பண்ணி கீழே கிடையாது. இப்போ உங்க டீம் மேல இருக்குன்றதுனால பேசுறேன். இதேதான் நானும் சொல்றேன். இப்போ RR கீழே இருக்கு, இதை கேளு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல RR கீழே இருக்கு, CSK கீழே இருக்கு. சோ நாங்க பேசவே கூடாதுன்னா நீங்க கப்பே ஜெயிக்கல. நான் பேசவே கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நான் பேசவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. நீ ஏண்டா உனக்கு வேணும்ன்றப்ப நீ அந்த இதெல்லாம் கன்சிடரேஷன் போடுவ. டேபிள் எங்க இருக்கீங்க, ஏங்க நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னு. உங்களுக்கு ஏங்க பேசுறீங்கன்னு கேட்கல. நீ என்ன RCB இந்த சீசன் ஃபுல்லா நான் லாஜிக் படி தான் கேக்குறேன். நீ ஏன் RCB இந்த சீசன் ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன்னு கேட்ட, அதுக்கு ரிசல்ட் வந்து உனக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல தெரியுதேங்கிறேன். டீம் தான அனலைஸ் பண்றீங்க. which is the better team தான இப்ப prediction கொடுக்கறோம். அதான உண்மை. நான் prediction கொடுத்த டீம் ஜெயிச்சிருக்கேன். கட் ஃபீல் படி இன்னைக்கு வந்து நீ நினைச்ச மாதிரி. சரி, அப்ப கட் ஃபீல் படி சொன்னா நான் என்ன சொல்றேன்? கட் ஃபீல் படி சொன்னா எல்லா மேட்சும் கட் ஃபீல் படி சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல மாற்றம் வரும்னா ஏன் சொல்றீங்க? ஜோக்கர் மாதிரி இது என்ன ப்ரோ? சான்சஸ் இருக்கு அப்படி உனக்கு தோணும் ஒரு நாள். அன்னைக்கு ஒரு நாள் நான் நீட்டா சம்மரைஸ் பண்ணிடுறேன். என்னன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து கட் ஃபீலா இருக்கட்டும், இல்ல நீங்க அனலைஸ் பண்ணி சொல்றதா இருக்கட்டும், அது உங்களோட விருப்பம். அதுல யாருமே தலையிட போறது இல்ல. அது நீங்க எப்படி வேணா சொல்லுங்க. என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு ரிக்வஸ்ட் என்னன்னா ஹானஸ்டா நியூட்ரலா கொஞ்சம் பயஸ் இல்லாம சொல்லுங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அது நானுமே மாத்திக்க ட்ரை பண்றேன். ரஹ்மான் ப்ரோ மாத்திக்க ட்ரை பண்ண வீடியோ எடுத்து பாருங்க ப்ரோ. ஒரு நாள் கூட இது என் ஃபேவரட்ஸ் நான் பேக் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு என் கட் ஃபீல் படி இது ஜெயிச்சிருக்கும் இப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். நீங்க எத்தனை வீடியோ நம்ம போட்டிருப்போம் இந்த சீசன் ஃபுல்லா எடுத்து பாருங்க. இந்த டீம் என் ஃபேவரட், அதனால நான் சப்போர்ட் பண்றேன். நான் பண்ணதே கிடையாது. CSK MI நடந்தது. MI தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்ல முடியும். நீ நினைக்கிறன்றதுக்காக நான் RCBக்கும் GTக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? நான் RCBக்கும் GTக்கும் சொம்பு தூக்கவே சொல்லையே. ஒரு மேட்ச்ல வந்து பெட்டர் டீம் எதுன்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க, ஒரு மேட்ச்ல வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல மாற்றம் நடக்கணும்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க. அதுதான் எனக்கு கான்ட்ரடிக்ஷனா இருக்குன்னு சொல்றேன். வேற எதுவுமே நான் சொல்லையே. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாயிண்ட்ஸ் டேபிளுக்காக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தம்பி. எப்போ ஆஃப் ஸ்டேஜ் தாண்டுதோ அப்பதான் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம மைண்ட்ல வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நான் ரெண்டுத்துக்குமே கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு பேசுறது. ஒரு மேட்சுக்கு இப்படி, ஒரு மேட்சுக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றதாலதான் நான் ஒரு கொஸ்டினா வைக்கிறேன். இப்ப எப்படி எந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்கன்னு நீ எடுத்துக்காட்டு. ஆஃப் சீசனுக்கு மேல நான் இப்படி பேசணும்னு சொல்லி நீ எடுத்துக்காட்டு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஆஃப் சீசன் மேல புரியலையே. ஆஃப் சீசனுக்கு மேல நான் வந்து பியூர்லி இது ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு, என் கட் ஃபீல் இப்படி நான் மாத்தி சொன்னு எடுத்து இன்னைக்கு சொன்னீங்க. ஆன் பேப்பர் MI ஸ்ட்ராங்கா இருக்கறதால MIல ஆன் பேப்பர் நான் சொல்ல கிடையாதுடா. டே இப்போ லாஸ்ட் 6 மேட்சஸ் எடுத்து பாருடா. அவங்க தான் இப்போ இன்ஃபார்ம்ல இருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்க. சரி, அப்புறம் போன மேட்ச் எப்படி CSK பெட்டர்? போன மேட்ச் எப்படி CSK பெட்டர்? அப்ப இன்னைக்கு நடந்த மேட்ச் ப்ரோ ஏந்திரீங்க, முடிச்சிடலாம். இருங்க, ஏந்திரீங்க மக்களே. இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் இப்படிதான். மக்களே இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன்.
மக்களே நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க ஓகேவா? ஒரு கிளிப் போடாம நான் ரஹ்மான் ப்ரோ போட சொல்றேன், ஃபுல்லாத்தையும் போடுவாரு. நீங்க 2 பேர் பேசுறதையும் ஃபுல்லா கேட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஜட்ஜ். நீங்க ரவுண்ட் 1 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க டீம் ரஹ்மான் டிவிலியர்ஸா இல்ல டீம் வேல் ப்ரோஸரா நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நம்பிக்கையே இல்ல, ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் இங்க அதிகமா இருக்காங்க. எப்படி அங்கதான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரச்சனையே இல்ல, அதெல்லாம் கன்சிடர் பண்ண போறது கிடையாது நான். இல்ல ஆர்சிபி ஃபேன் யார் கரெக்டா பேசுறாங்களோ அவங்களே சொல்லுங்க, நான் எதுவுமே சொல்லல. சோ யா, வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஆஃப் டுடேஸ் வீடியோ. சோ வந்து நாளைய மேட்சோட ரிவ்யூல பார்ப்போம். until then bye from ரஹ்மான் டிவிலியர்ஸ், வேல் பிரஜன், மித்யன். இது என்ன எடிட் பண்ணாம ஃபுல்லாவே போட்டுறதா?